அடியே தாதி தாய் வித்துஷ்டா அடியே தோழி தாய் வித்துஷ்டா அடியே தோழி தாய் வித்துஷ்டா நான் தான் இருக்கிறேன் நான் தான் இருக்கிறேன் ஏமா எங்க ஆசைப்பட்டு நான் என்ன பண்ணேன் நான் தான் இருக்கிறேனே நான் தான் இருக்கிறேன்மா சொல்லு அப்படியே கையாங்க உப்புல சாப்பிட நான் என்ன பண்றாங்க போய் ஆசைப்படுற மாதிரி அடியே தாதி நான் தான் இருக்கிறேன் ஒரு தாளத்தை தீர்த்துட்டு நாங்க வர்றதுக்குள்ளே என் இடத்த வந்து பிடிக்கலாமா என் இடத்துக்கு வரலாமா கால கூட ஒரு நடைய உடனே கல்யாணம் ஆச்சு இந்த மாதிரி வரடே இந்த வர இதுக்கு மேலே ஒரே வார்த்தை பேச இந்த இடம் ஓடணுமா வேணே ப்ளீஸ் இங்க வா யா வாயா நீ வந்து அடிப்ப போறா நான் அடிக்க மாட்டேன் வாயா வாயா டேய் நான் எப்படியே வேலை குத்துவாங்க நான் வித்துச்சா உப்புல சாப்பிட இந்த மக விதிச்சு காமிச்சு காட்டுறேன் அடி தாதி நான் தான் இருக்கிறேன் ஐயா 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 ஆமா ஒரு 10,000 ரூபாய் தரேன் வாடா தாண்டா அதெல்லாம் என் கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாங்குற ஒரு 2 ரூபாய் ஏய் பூபதி ஏன் இந்த பக்கம் ஆசைப்படுற ஐயா மேல கொண்ட கீழே மேல உண்ட உண்ட கால்ல தண்டை இல்ல ஒரு மாதிரி இந்த ஊர் பேசாத நான் கட்டாதே பேச என்ன பேசுறேன் இல்ல கம்பனுக்கு வா மேல உண்ட நடுவுல கொண்ட அதெல்லாம் ஆண் பாதி பெண் பாதி ஒண்ணு பெண்ணுருவமா இருக்கணும் இல்ல ஆணுருவமா இருக்கணும் அதானே ரெண்டும் கலந்தா இருக்கிறீங்க அதனால ஆம்பளை பார்க்க ஒண்ணு இல்ல உப்பு இல்ல சப்பு இல்ல நாத்து பாக்குறாரு கல்யாணம் ஆகிற பையனாரு அதுக்கு அழுகுறோம் நிறைய கிடைக்கும் தம்பி ஐயா என்னுடைய பெயர் சொன்னாலே தெரியும் ஆண் பாதி பெண் பாதியாக பேடி நாயகம் என்னுடைய பெயர் பேடி நாயகம் இது என்ன வடிவம் தெரியுமா சொன்னாதானே தெரியும் என் புருஷவாடு எல்லாம் காட்டி
உப்பில சாப்பிடல அதான் வரமாட்டேன் லக்க மாட்டிக்கிச்சியா அடியே தாதி நான் தான் இருக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணம் ஒன்றரை 1 லட்சம் வாங்கலாம் முதல் ராத்திரியே கொண்டாடா கொடுக்க மாட்டேடா முதல் ராத்திரா அது நாளைக்கு பேசு டேய் இது என்ன வடிவம் புருஷ வடிவா இது எதற்கு சொன்னதான் தெரியும் ஒரு வருஷ காலத்துல ஐயா நாங்க தந்தோம் இது என்ன வடிவம் இதோ புருஷ வடிவம் உப்புல சப்புல கத்தாட இருக்கிறா அடியே தாதி அப்ப விட்டுட்டாங்க ஒரு செகண்ட் விட மாட்டாங்க எப்பா டேய் நீ உள்ள போய் கொடு சுரேஷ் விடுவாங்க எனக்கு தெரியும் இந்த பக்கம் அடிக்க ரெண்டு பக்கம் வாட்டி போலாம் சரி 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 இரு என்ன ரொம்ப ஊத்தாங்க டேய் ஐயோ சுத்து வட்டாரங்கள்ல எத்தனையோ கிராமங்களை பார்த்திருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்த உலகிய நல்லூர் இந்த நன்னகரத்தில் இந்த தெருக்கூத்துக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்து கடலூர் நமக்கு பெருமை தேடி கொடுப்பதற்காக இந்த பணின்னு கூட பாராத சொல்றேங்க ஐயா அடி ஓய்வுது கீழே ஓய்வுது அதனால கண்டிப்பா 5 வயசு முதல் 70 வயசு வரல உட்காந்து ஏந்திரிக்கலாமா இந்த ஊர் வந்தாரு குலையநல்லூர் ஒண்ணு இந்த ஒண்ணு உட்காந்து ரெண்டு கீழே கொண்டு வரு நமக்கு வாய்ப்பு தேடி கொடுக்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த உலகிய நல்லூர் அன்பு ஜனங்களுக்கு அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் எங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்து உட்கார்ந்து கண்டிப்பா அதனால உங்கள் எல்லோருடைய பாதம் தொட்டு வணங்குகிறேன் வணக்கம் ஆனா இந்த பெருமை பூரா யாரை சேரும் தெரியுமா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சேகர் ஜமான்னா யாருக்கும் தெரியாது அது வரதப்புறவரை சேர்ந்த பெரும் மதிப்புக்குரிய தலைவர் ஆணையப்ப உடையார் ஒரு பேரை சொல்ல கூட நமக்கு தகுதி கிடையாது அவர் பேர நம்ம கம்பெனிக்கு ஒரு தகுதி இல்ல ஒரு முதல் கடவுள் அப்பாவா ஓடி இருக்காத அம்மங்கோயில மேட்டுல தாம்பளை வச்சு வரதப்புறவர் தான் முதல் சுத்து வட்டாரத்துக்கு நம்ம வந்து அடி வச்சோம் வந்து அடி வச்சோம் அதோட முடிஞ்ச அளவு ஒரு 30-25 உலகிய நல்லூர் ஞாபகம் மறக்க மாட்டாங்க மீசக்காரர் இருந்தாரு ஆமா அவர் வந்து ஆடும்போது 17 வந்து ஆட்சி போனோம் ராமசாமி அப்பேற்பட்ட உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு இந்த உங்களுடைய அடியேன் என் அன்பு காணிக்கையா உங்களை வழங்குகிறேன் வணக்கம் தாலி புள்ள முன்ன கட்டிக்கிறா எங்கடா நான் தாலி அர்த்தம் நானு இந்த பக்கம் கட்டா கொஞ்சமா
என்ன பெட்ரோல் விடுவாங்க பெட்ரோல் வாடிப்பா பெண் வடிவமா இருக்கு, பெண் வடிவமா இருக்கு, ஆண் வடிவமா இருக்கு. ஆமா இந்த பெண் உருவத்தை பார்த்ததோ பெண் ஒரு பக்கம் பெண் இந்த பெண் உருவத்தை பார்த்ததும் ஆசைப்படுறீங்க. ஆசைப்பட்டோம். நான் உண்மையான ஆள் யாருன்னு தெரிஞ்சா நீங்க 2 பேருமே ஆசைப்பட மாட்டீர்கள். ஐயா அது உண்மை என்ன? அது யார் சொல்லுங்க, சொன்னதே தெரியும். என்னுடைய இப்ப தெரிஞ்சுதா? எப்படி விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா சொல்லுங்க. என்ன மாதிரி பாடுது? நீ அங்கே விளக்க தெரிஞ்சு போச்சு, அதனால அங்கே புண்டு கத்திரிங்க. நான் எச்சுப்பட்டு சாப்பிடுறேன், நானு என் தண்ணி தான் சாப்பிடுறேன். ஐயா இன்னும் விளக்க புரியல, தெளிவா சொல்லுங்க. மன்னன் பாண்டு மகாராஜன் மன்னன் பாண்டு மகாராஜன் அதெல்லாம் இவனுடைய பிராக்டிஸ்ங்க. நடுக்காட்டுல தானே வைக்கணும். இப்போ கொசு தொழில நம்ம ஊர்ல குசு தொழில் நீ போன அவ்வளவுதான். ஐயா இன்னும் புரியலையா? புரியுது. பாண்டு மகாராஜனுக்கு அளித்த புத்திரன். புரியல. ராஜாக்களில் நடு பிறந்தோன் நான் தான் அர்ஜுன். காலைல தானே பாதிரலாம். இப்ப தீர்த்து கட்டுற நீங்க போய் கேக்குறேன். நான் முன்ன பின்ன அடிச்சுட்டு பாத்துல வாதியார் தான் காலைல தான் புத்துரு அப்படியே அப்படியே
அவரு கழிச்சாதான் வாஜேரி. பவுடர் கலச்சா வாஜேரி. பின்னாடி இவனு வரத்துல நாங்க அம்மா போட்டார போயா. அர்ஜுனே நாங்க பாக்கலையா? நாங்க முன்ன பின்ன அர்ஜுன பாத்துல நேர்ல பாக்கலாம் கூட போட்டால பாத்துக்கிறோம். போட்டால பாத்துக்கோ. பகவான் ரதம் ஓட்டுவாரு. அர்ஜுன வில்லேத்துல சுட்டுட்டு பின்னாடி உட்கார்ந்து வருவாரு. அர்ஜுன நான் எப்படி படுத்தேன்? அதே கொண்டையும் கொண்டையுமா இருக்கிற மனோ பூபதி வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்ற இந்த அர்ஜுனன் பிறந்து செய்யுல என்ன எங்கோ நான் நிமர்த்தை சொல்ல இருநிலம் மகிழ்ந்து போறாக பங்குனி நிறைந்த திங்களே தாழ்நூறு வடிவேல் இருந்தா தெரியும்பா. இந்த மாதிரி சொன்னா இந்த கட்டி முடிச்சு முத்தம் கொடுப்பாரு. ஏன்னா இது கேதார குலராகும். கேதார குலராகும். என்னும் நாம பகுதியாய் படைத்து சேர்ந்து கொத்து உடாத்தான் சொல்றேன். எங்க நான் நிமர்த்தை சொல்ல இப்ப கேட்ட பாரு. ஏன் இந்த உருவா எதனால வந்தது? யாரால வந்தது? எதுக்கு வந்த? இந்த மாதிரி இந்த ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடியா வந்த சொல்லுங்க தம்பி. சண்டாளன் துரியோதனன். சண்டாள துரியோதனன் கபடு வஞ்சகமா கபடுவஞ்சகமாக சூதுப்பகடையாடி நாட்டு ஆட்சியத்தை பறித்து பறித்து எங்களை சைலண்ட் ராஜாக்களோ சேரண்ட பேசாத. நாங்க 5 பேரும் விளாட தேசத்தில் ஓராண்டு மரபரி தரித்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ராஜாக்கள் இப்ப நாங்க உருமாறி இருக்கோம். உருமாறி இருக்கிறீங்க. நாயகி இருக்கா விளாடர் மன்னனுடைய மகள் உத்தரிக்கு நாட்டியம் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கு? அந்த ருத்திரி பெண்ணுங்க. ஆமா. அதனாலதான் இந்த நாடகத்துல பாட்டு எழுதினாங்க. எப்படி? அப்போ பரதநாட்டியம் ஆடுறவங்க காலில் என்ன இருக்கும்? அழகா இருக்கும். தண்டை தண்டை தண்டை. காலில் என்ன இருக்கும்? தண்டை தண்டை. தண்டை. அம்மா என் தண்டை வேண்டாயா காலில் கொஞ்சம் அதனால இப்போ இப்படி நடக்கும் போது இந்த கொண்டை குப்பிகள் ஆட இந்த பக்கம் போது நான் குழந்தை
அந்த கொப்பன திரௌபதி ஒப்பன வருகம் ஒப்பன திரௌபதி ஒப்பன வருகம் ஒப்பன திரௌபதி ஒப்பன வருகம் ஒப்பன திரௌபதி ஒப்பன வருகம் ஒப்பன திரௌபதி ஒப்பன வருகம் தற்பர என்று எண்ணல் பலம் கார அந்த போதுவா தம்பி ஐயா அப்படி விளையாட தேசத்தில் விளையாடா விளையாட தேசத்தில் ரொத்தரிக்கை நாட்டிய கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க. அப்படி இருக்கும் நித்திய சாலையில் பரதநாட்டியம். ஆமா. அங்க பாரு யாரோ ஒரு பெண் வரா பத்தியா? ஒரு பெண் வராங்க. அடடா. கூந்தலை விரிச்சிட்டு வராங்க. அழகான ஒரு வடிவம். அதான் கூந்தல். 2 பாயிண்டா சொல்லாத. இல்ல ஐயா நம்பல. இல்ல கேட்ட ஏற்கனவே காது குடிச்சிட்டேன். ஏய் திருத்த கோலமாக அவள் வாராள ரன்மானையை தாண்டி அவ சாயல் மயில் நடையா வளர்த்திலே சோலை குயிலை போல வாசத்துடன் பிரகாசத்துடன் படி வாசத்துடன் பிரகாசத்துடன் படி வாசத்துடன் பிரகாசத்துடன் படி வீசி எதிர்பட பூசாவிய கண்ணா அங்க சுவாமி வணக்கம் ஐயா வணக்கம் 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 சுவாமி தேவி மன்னவா இங்க யாரும் இல்லையே இல்லைங்க யாரும் இல்ல பரிமாது சுவாமி தப்பா நினைக்காத இல்லைங்க என் மனைவி எனக்கு நன்றாக தெரியும் ஆமாங்க தேவி மன்னவா இந்த நேரத்தில் என்னை தேடி வந்திருக்குன்னு சொன்னா எனக்கு என்ன குறையா இல்லைங்க ஒரு மனவள்ளி எதுனா சொன்னானா அவன் காலை கீழ்ச்சி ரெண்டா போட்டுறான் சொன்னானா சொல்ல அதெல்லாம் கிடையாதுங்க அவங்க யாரும் துணை இல்லைன்னு நினைக்க போறேன் பரதப்பூர் தலைவர் இருக்காரு இருக்காரு ஆள் இருக்கு எவனா உன் மேல ஆசைப்பட்டானா ஐயோ ஏத்து கீழ்ச்சி ஆசைப்பட்டான் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சுவாமி என் அண்ணன் விமாசி இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சுவாமி 104 பேர் உபயோகிச்சாங்க ஆமா அந்த கீச்சங்கர குத்தர குத்து அவ கத்தர கத்து உபயோகிச்சுங்க 104 பேர் மொத்தத்தையும் என் விமாட்சி மடித்தான் ஆமா அதே போல அவன் ஆசைப்பட்டானா இல்லைங்க சொல்லு கெட்டியார் பையன் ஐயோ ஏய் 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 கெட்டிக்காரலாம் நம்ம வழி கூட வரலாமா? சூப்பரா உனக்கு நான் 1000 ரூபாய் தரேன் சூப்பர் சுவாமி ஓ ஏடா புண்ணதேனா அம்மா போய் முடியலையா
ஏய் ஐயா ஏய் என்ன சொன்னா தெரியுமா உனக்கு உனக்கு அம்மா ஏய் குண்டி தேகிற இருந்தா அம்மா சொன்னா மன்னவா என்ன சொன்ன பேடி ஏய் ஆமாங்க ஏ கேடி லேடி உங்களை பேடிக்குது அந்த பேடியா லேடியோட பேடி ஏய் மன்னவா இரு 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 பேசாத முக்கியமான கட்டத்துல அவனி 55 தேச ராஜாக்கள் ராஜாக்கள் ஆமா அவடி 55 தேச ராஜாக்கள் அவங்களுக்கு எல்லாம் நான் யாருக்கும் தெரியாது தெரியாதுங்க ஆமாங்க தெரியாதுங்க ஒண்ணு ஆ யமயோகிரி பர்வதத்தில் இருந்த இமயாகிரி பர்வதத்தில் இருந்த அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய இல்லை இல்லை உன் தந்தை பாஞ்சால மன்னன் மன்னன் கொண்டு வந்து நட்டு வைத்து விட்டு ஏய் மன்னவா ஏய் ஐயா ஏய் ஏப்பா இது நல்ல கேளுங்களா மஞ்சள் கிணறு கீழே கீழே மஞ்சள் கிடாரம் ஒரு வெட்டில தண்ணி வெள்ளி வெள்ளி மஞ்சள் கிடாரம் அதுல வெள்ளையா இருந்தா நிழல் தெரியும்னு அதுல மஞ்சளை கரைச்சி விட்டுருவாங்க ஆமா ஆமா மஞ்சள் கொட்டி மஞ்சள் கட்டி விட்டுருவாங்க மேல மச்சாந்திரம் சுழண்டு கொண்டிருக்கும் சொல்லிட்டு கொண்டே இருக்கும் ஆ? மேல மச்சாந்திரம் சொல்லிட்டு கொண்டே இருக்கும் எவன் ஒருவன் கீழே கிடாரத்தை கண்டு மஞ்சள் கிடாரத்தை கண்டு மேலே சுழலக்கூடிய மச்சாந்திரத்தை எவன் ஒருவன் அடித்து அடித்து இந்த வில்லை ஒடித்து இந்த வில்லை ஒடித்து அவன் எவனோ அவனுக்குத்தான் என் மகள் என்று உன் தந்தை பாஞ்சால மன்னன் பறைசாற்றி ஆமாங்க ஆ? ஆமாங்க ஆ? ஆமாங்க என்ன? ஆமாங்க அப்ப வந்த ராஜாக்கள் ராஜாக்களின் ஆ? ராஜசேவரத்துக்கு வந்த ராஜாக்களின் அந்த வில்லை வில்லை எவனாலும் எவனாலும் வளைக்க முடியவில்லை வளைக்க முடியவில்லை வளைச்சானா? வில்லை யாரு வளைச்சது யாரு? தாங்கள் தான் சுவாமி ஓ! தாங்கள் தான் சுவாமி என் ஊரு தாங்கள் தான் தெரியும் எம்ப பக்கம் தாங்கள் அவருக்கு தெரியாது நீ தாங்கள் தான் சாமின்னா நீங்க தான் சுவாமி அப்படி சொல்லலாம் நீங்க தாங்க மாலையிட்டது யார்? நீங்க தான் உன்னை மாலையிட்டது யார்? நீங்க தான் சுவாமி உன்னோடு சரச சல்லாபமா இருந்தது யார்? நீங்க தான் சுவாமி ஆமாங்க சாமி நீ சொல்லலாமா? சொல்லக்கூடாது ஏடி நீ சொல்லலாமா? வேடின்னு சொல்லலாமா நீ அவரு ஆனா அவரு தாங்கள வாத்து வச்சு கூட சொல்லிருக்கலாம் அவரு வேடின்னு சொல்லலாமா நீ முட்டை போடுறது கூட சொல்லலாம் வேடி சொல்ல முடியும் போங்கடா, போங்கடா. மன்னவா ஆ, அந்த வெடி என்ற வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்கு சுவாமி இதுல ஒரு அர்த்தம் இருக்கோ? ஆமாங்க ஓ, இதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கானே? ஆமாங்க அப்படின்னா கேளுங்க உட்கார்ந்து கேளுங்க மன்னவா இந்த தேசம் நல்லா தான் கூறிக்கும் அந்த தேவி பாதம் அந்த ஈசனை மட்டும்தான் அது பட்டுன்னு சொல்லு பாப்போம். சுவாமி திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில அந்த இடபாக பார்வதிக்கு இடபாகம் கொடுத்தது அந்தனா ஈஸ்வரர் போல வந்து அமர்ந்திருக்கீங்களே தேசமெல்லாம் தான் துதிக்கும் தாண்டுதிக்கும் அந்த தேவிக்கு இட பாகம் தந்த திருவண்ணாமலையில இடபாக தந்தாரே ஈசன் பார்வதிக்கு அந்த அத்தனார் ஈசனை போல் வந்திருக்கின்றீர்களே வந்து அமர்ந்திருக்கீங்களே நான் தான் அவசரப்பட்டு நம்ம தான் தப்பு பண்ணுகிறோம் இல்ல நம்ம தான் பசியத்து நாய் அலையில மேல அழிஞ்சுக்கிறோம் பசியத்தினாய் பீகளை நீங்களும் சிரிக்கிறீங்க எங்க உதவி விட அதை மறக்கிறோம் ஏய் தேவி, ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தாய் தேவி மன்னவா சரியான ஜோடி எங்க சொல்லுங்க ஒரு விஷயமாச்சு ஆ. மன்னவா அது வெற்றி மொழி
மறுபடியும் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கும்போது பொண்டாட்டி என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். என்னது அப்பதான் பவுன் கேட்பாங்க. அதனால உங்கள்கிட்ட சிரிச்ச உடனே ஒரு விஷயம் நிக்கியா. சரி சொல்லு. மன்னவா ஐயா வெற்றி மொழி நிறத்தீரா ஒரு விண்ணப்பங்கள் சொல்ல வந்தேன். வெற்றி மொழி நிறத்தீரா ஒரு விண்ணப்பங்கள் சொல்ல வந்தேன். ஐயா சித்தம் வைத்து ஆதரிக்கும் மன்னவா மங்களவதியே வாழி வனவாச காலமல்ல, மங்களவதியே வாழி வனவாச காலமல்ல, நங்கையை துளைத்து வந்தோம் இன்றைக்கு நாடு அதிகமாச்சு. நங்கையை துளைத்து வந்தோம் நாடு அதிகமாச்சு. 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம். அஞ்ஞாதவாசம் முடிஞ்சு இப்ப 3 நாளா ஆகி போச்சு. ஆகி போச்சு. இனி எங்களை ஆட்டுவாடி இல்ல. ஒரு ஆள் யாரு வந்து கண்டுபிடிக்க போறாங்க? சரி சரிப்பா. மங்களவதியே வாழி வனவாச காலமல்ல, மங்களவதியே வனவாச காலமெல்லாம் நங்கையை துளைத்து வந்தோம் நாடு ஒன்று அதிகமாச்சு. நங்கையை துளைத்து வந்தோம் நாடு ஒன்று அதிகமாச்சு. தேவி மன்னவா பொங்கம்மா இங்கு வந்த புவையே அந்த சேதி, பொங்கம்மா இங்கு வந்த புவையே சங்கதி என்னதற்கு சாத்தடி எந்தனுக்கு அடி குற்றமில்லாத ஏதோ நீ நினைச்சு வந்திருக்க. ஆமாங்க. சீக்கிரம் சொல்லு. மன்னவா ஐயா ஆசையுள்ள மன்னவா ஏமா நீங்க போறோம் போங்க. நைட்டுக்கு ஆடுன வந்துருங்க. ஆனா அங்க இல்ல. நைட்டு நாளை நான் அங்க இல்ல. உலக நடுவுல. இல்ல இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு. 15 நிமிஷம் இருக்கு. இது கல்யாண நாடகம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இரு ஆயா ஆயா இரு பேச. அவங்க போறவங்க போய் போறாங்க, பாக்குறவங்க பாக்கட்டும். அப்படியே இந்த கதையை பார்த்துதான் இருக்கு. அதுதான் பிரமாதம் பிரமாதம். சரி 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 இருங்க. இப்ப சொல்லுமா. மன்னவா ஐயா நாளுமே குன்னாமலே நாளுமே குன்னாமலே நாளுமே குன்னாமலே நாளுமே குன்னாமலே நாளுமே குன்னாமலே குன்னாமலே குன்னாமலே. எவி ஐயா நம்ம எங்க அடிக்கலமா இருக்கங்க? விநாட தேசத்தில் ஏற்கனவே காலத்தில் விளையாடு. நேற்று தினத்திலே தென்போடி காலத்தில் இருந்த வண்ணத்துக்கு லட்சம் போன்ற பசுமந்தர்களை திருக்கத்தன் மலைக்கு சென்று விட்டானா. அதனால் திருக்கத்தன் மலைக்கு சென்று விட்டானா. தென்பாரிசத்தில் இருந்த பசுமந்துகளை திருக்கத்தன் மலைக்கு சென்று விட்டானா. சரி. அதனால் நம் நாட்டில் அண்ணா கயிறு கட்சி ஆடவர் முதல் அங்கே சென்று விட்டார். நாட்டை மறைக்கு வர சண்டைக்கு போய்விட்டார்கள். ஆமா. சரி. ஆனா போனவர் இன்னும் வீடு திரும்பவில்லை. சரி. ஆனா இன்றைய தினத்தில் தென்கோடி வடகோடி காலத்தில் இருந்த வண்ணத்துக்கு லட்சம் போன்ற பசுமத்துகளை துரியோதனன் துரியோதனன் மலைக்கு செல்கிறானா. ஓ இங்க வந்து விட்டானா? அரக்கன் கொடியோதனன் துரோகி பஞ்சகன் வந்துட்டானா? வந்துட்டாங்க. அவன் ஏதோ செய்தி தெரிந்து வந்திருக்கான். ஆமாங்க. இனிமேல் கவலை இல்லை. சொல்லு செய்தி சொல்லு. மன்னவா
அந்த வடகோடி காலகத்தில் இருந்த வண்ணத்துக்கு லட்சம் போன்ற பசுமந்துகளை துரியோதன மடிக்க செல்கிறான். சரி. அதனால் நம் நாட்டில் அண்ணாக்கயிறு காட்டிய ஆடவர் முதல் தென்கோடி காலத்தில் இருக்கின்றான். இங்க யாரும் மாட்ட மடைக்க ஆள் கிடையாது. ஆனா நம் நாட்டில் இருக்கின்றாரு இளவரசர் புத்திரகுமாரன். மதிய சாப்பாடு சாப்பிட்டு வந்தவர் அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கார். என்னன்னு தெரியுமா, எனக்கு ஒரு ரத சாரதி பார்த்து கொடுத்தா அந்த மாட்டை போயிட்டு நான் மடிக்க வரேம்மா. இது இன்னொரு 10 நிமிஷம் இரானா புஜலனா பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாட்டு வந்து பையனா அவன் கேட்டானா? அவன் அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க. சரி பரவாயில்ல. அதற்கு ராணி அம்மா என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. என்னன்னு? அண்ணாது உனக்கு யாராவது ரதம் ஓட்ட ஆள் தெரியுமா தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கேங்க ஆள் தெரியும். ஆளு தெரியும்னு கதை போட்டுவா. ஆமாங்க. அப்ப இவளுக்கு யாரு ஆள் தெரியும் போகுது இருக்காங்க. கதை போட்டுவா. இரு அந்த ஆள் உனக்கு தெரியுமா? தெரியுங்க. தெரியுமா? தெரியுங்க. இவ்வளவு நாள் புடிச்சு வச்சிருக்கோம். இல்ல முடியாதா இருங்க. தெரியுங்க. அந்த ஆள் யாரு? அந்த ஆள் யார்? அந்த ஆள் நீங்க தாங்க. அந்த ஆளு நீங்க தான் சுவாமி. உனக்கு அம்மா ஐயா அது என்ன மொழி புரைத்தாய்? சின்ன பையனு கோணி என்ன வருஷம் திருப்பார். சின்ன பையனு கோணி யார பார்த்து ரதவோட சொல்ல நீங்கதான். நீங்க தாங்க. எனக்கு நேரம் பத்தல. எனக்கு அப்பா முத்து டான்ஸ் ஆடுங்க. அப்பா முத்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த கை உனக்கு சுவாமி நங்காதி மேரி பேசுறீங்களே. மன்னவா ஆசையாய் ஒரு வருஷம் போதானோ தந்திட சித்தார் அவருமே பாட்டை தவறுமோ. அம்மா நன்றி இல்லாதவ வரதப்புற தலைவர் போன் போட்ட கூட்டு வரும். பேசுறீங்களே எப்ப நீங்க கேட்டீங்களா? சாப்பிட்ட சாப்பாட்டு கடனை ஒரு வருஷ காலம் நம்ம கடனை கைப்பதற்காக ஒரு வருஷ காலம் இங்க தங்கி சாப்பிடலாம். அவங்களுக்கு ஆபத்துன்னா நாம தானே உதவணும். வந்து இந்த ஊரு 2 நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஆட்ட ஆடுறோம். ஏன் அடுத்த வருஷம் ஒரு 1000 ரூபாய் குறைச்சு தான் வந்தாங்க. குடும்பம் உள்ள நீ வேற ஏத்தண்டா கூலி கம்மியா வர வேண்டித்தானே. நீ 1500 வாங்குறியா? ஏன் 1000 ரூபாய் வாங்கடா? என்ன முட்டை வாங்க பெண் பேசுவாங்க. என்னங்க சரி சொல்லு. சரி எங்க சரி ஏதோ அர்த்தம் சொல்றேன். நம்ம கொண்டாடி சொல்ல கேட்கணும்மா. ஆமாங்க கொண்டாடி சொல்லி ஆம்பளை பேசுறது போராடி கேட்கும். அதான் உண்மை கூடலாம். சரி சரி ஆசையாய் ஒரு வருஷம் தந்திர சித்தார் அவருமே பாட்டை தவறுமோ. ஒரு வருஷ காலமா உப்புணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். ஒரு வருஷ காலமா நாம தங்கி இருக்கிறோமே. அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா நாம தாங்க உதவி ஆகணும். அதனால நம்மளை விட்டா வேற ஆள் கிடையாதுங்க. அப்ப என்ன நன்றி காட்ட வேண்டும் சொல்றா.
பேச்சு அதானம்மா? ஐயோ அப்படி சொல்லிக்க நானு நான் அதுமே சொல்ல மாட்டேன் அம்மா தெரியாத இருக்கிறேன்னா அதுமே சொல்லுங்க நானு டேய் அன்பில்லாத மாறியா தேவை அம்மா அன்பில்லை எங்களுக்கு இல்ல நான் பாசை இல்ல அதுமே சொல்லலைங்க நானு நன்றிய மறப்பது நன்றன்று அன்றிய மறப்பது நன்று நன்றி. ஆமாங்க சொல்லு திருவள்ளுவர் சொன்னாருங்க சொல்லு ஐயா ஓ இப்ப சின்ன பையன்னு சொல்றீங்க சுவாமி நேசமாய்ப்பால் மாய்ப்பால் என்ன வேணும் ராஜா சித்தி ஒன்று போ கொஞ்சம் மூக்குக்கு பொடி போடுறாரு அதால அவன் சின்ன பையனா இருந்தா போறான் அவனுக்கு சண்டை தெரியாட்ட போன போது உங்களுக்கு தான் என்ன உங்களை பத்தி எனக்கு தெரியல நீங்க எப்பேற்பட்ட ஆளு உணர கோடி 60,000 நிவேத கவசக்காரர்களை வென்று வருகிறேன் எங்களுக்கு உபக்கதை சொல்லுகிறீர்களோ அதுமே சொல்லுங்க எம்மா பையன் சின்ன பையன் மஜாரை சாப்பாட்டுக்கு வந்தா அவன் பள்ளிக்கூடத்துல இருந்து அது 11 மணிக்கு பெல் அடிச்சிடும் பால் குடிச்சாது யாரவா சின்ன பையன் 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 ஐயா ஆமாங்க பையனுக்கு தேவையான தையல் எழுதி வந்தாங்க சின்ன பையன் சாப்பாட்டுக்கு வந்த பையன் சும்மா அமிட்ட பையன் 5 வயசு பையன் என்னடா 5 வயசு பையன் பால் குடிக்கிற பையன் அவனை பத்தி உங்களுக்கு தெரியாத போது அவனை சண்டை செய்ய திறமை இல்லாத கூட இருக்கட்டும் நீ உங்களை பத்தி எனக்கு தெரியல நீங்க சண்டை செய்யறதுக்கு திறமையான ஆளாச்சு அவனை ஒரு ஆளாக நிறுத்தி நீங்க சண்டை செய்து அந்த மாட்டை மடக்கிட்டு வாங்க சண்டை 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 வனவாசத்துல இருக்கும் போது கூட மன்னார மலர் கேட்டு மணிமாலை கட்ட சண்டை ஏன் மணி கூப்பறிக்கு போய் கீச்சு கட்ட சண்டை இது சண்டை கேவல போச்சு மணி இதே ஏய் ஐந்து குட்டியவரா போவத போது பாஞ்சாலி வேஷம் போடா அந்த மாதிரி சொல்ல மாட்டேயா சொல்லுமா ஆமாங்க நீங்க போய் மடக்கிட்டு வாங்க என் சொல்ல கேட்கவும் மாட்டேங்கிறீங்களே வந்து 30 வயசுல சொல்லி கேட்காது சரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நாடகம் முடிச்சிருவோம் சரி சரி கணவன் மனைவி என்று சொன்னார் மனைவியுடைய வார்த்தையை கணவர் கேட்க வேணும் கஷ்டமா இருந்தாலும் ஆளுக்கு பாதி கண்டிப்பா ஆமாங்க லாபமா இருந்தாலும் ஆளுக்கு பாதி அது துன்பமா இருந்தாலும் ஆளுக்கு ஆளுக்கு பாதி பாதி. இன்பமா இருந்தாலும் ஆளுக்கு பாதி கண்டிப்பா ரெண்டுமே சேர்ந்துதான் எல்லாத்துலயும் பாதி நம்ம தான் பங்கெடுத்துக்கணும் எந்த விஷயம் வந்தா ஐயா சரி அப்படியானா சரி கடற்கட்டு வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு சரிங்க ரத சாகித்யம் செய்து அந்த பையனுக்கு ரதம் ஓட்டி
இது ஒரு 5 நிமிஷத்துல பசுமந்தலுக்கு திருப்பி வரேன். சரிங்க. போய் ராணியிடத்தில் சொல்லு. அதே போய் சொல்றேன். அங்க போய் எதுனா சுவாமி நாதான் சொல்லிட்டு போறேன். அதுமே சொல்லுவேன் நானு என்னன்னு சொல்லுவேன்? வேடின்னு தான் கூப்பிடுவேன். நம்ம பண்ணுவேன். போன வாரம் சும்மா ராவலும் சூட்டா போதியப்பா என்ன பண்ணுவேன்? போன வாரம் மாட்டினேன் திருப்பி இங்க நேர்ந்துச்சு பாரு. இந்த நாடகம் இந்த ஊர்ல தான் கேட்பாங்க. இது என்ன ஊர்ல கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க இப்படி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி கதை கேட்க மாட்டாங்க. அதாங்க ரொம்ப வர நிறைய ஏஞ்சி போட்டுருக்கலாம். ஆமா. ஆனா இந்த ஊருக்கு நம்ம எப்ப வேணாலும் ஆகும். சரி போய் சொல்லு போ. மழையே பேஞ்சு விட்ட விட என்னன்னு சொல்லுவா? வேடி நாயகம் வந்துட்டாரு. சரி போ. ரைட்டு போ. அது போய் எனக்கு பார்க்கலாம். அப்புறம் அடுத்த வாரம் ஏன்னா ஒண்ணு வரும் பார்ப்போம். ராணியம்மா அம்மா பணிமாது அம்மா அம்மா நாட்டிய சாலைக்கு சென்று வேடி நாயகத்தை கூட்டு வர சொன்னீங்களே ஆமா வந்துட்டாரா ஆமா. சரி அறிமுகப்படுத்து சரி வேடி நாயகம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஒரு வீட்டுக்கார பேரு அம்மா சீக்கிரமா சொல்றான். என் பொண்டாடி தான் வாடா போட சொல்லிருந்தா என் பொண்டாடி வாடா போட சொல்லிருந்தா சொல்லுண்டா நாளைக்கா 10 கிலோ வெள்ளம் கரைச்சு குடிச்சிட்டு இருப்பேன். கொடிய விஷம். இப்படி பாப்பா ஒரு 5 நிமிஷம் போ போ. வேடி நாயகம் ஓ. அத பாரு ராணியம்மா நீ திண்டறதே சொல்லுவா. வேடி ஏதோ பாரு ராணியம்மா பாரு நாடகம் இதோட தான் போறமா? நான் தெரிஞ்ச ஒரு நிறைய பேசிக்கிறேன்.